ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதோ ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் விலாக் தான் போட்டிருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்லாம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு மத்தியானம் வந்து கோயில் புளியோதரை, அதாவது செஃப் தீனா அவங்களோட ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லாயிருக்கும். சாதம் ஃபஸ்ட்டு பச்சரிசியை உடைச்சி ஆற வச்சுட்டேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், வரமிளகாய் தேவைக்கு காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு செவக்க சிம்மில் வச்சு பொடி பண்ணிக்கணும். அதே கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வேர்க்கடலை, தேவைப்பட்ட முந்திரி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே புளி வந்து ஊற வச்சுருந்தேன், ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு. ஏன்னா என் புளியோதரை பண்ணேன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லை, நம்ம ஃபார்மசியில் வேலை செய்கிற பசங்களாம் கூட கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நிறையாவே பண்ணியிருந்தேன். அது கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து இது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிட்டோம். அப்போ அந்த கலர் வந்து டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்த பொடி அந்த பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்ல திக்காயிடும். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து கொஞ்சமாக ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிட்டேன். நாட்டு சக்கரை தான் போட சொன்னாங்க, ஆனால் நான் வந்து எனக்கு அலர்ஜி ஆகும்னு வெல்லம் தான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது. நல்லா பெருங்காயெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. கோயில் புளியோதரையினே நம்ம வீட்டில் செய்கிறோமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம சாதத்தில் போட்டு கலந்துக்க வேண்டியதான். இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவைப்படும் போது கூட கட்டி கொடுக்கலாம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பசங்களுக்கு ஃபார்மசியில் வேலை செய்கிற பசங்க அவங்களுக்கு லஞ்சுக்கும் பேக் பண்ணி கையோடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புளி சாதம் பண்ணால் தயிர் சாதம் கண்டிப்பாக, அதனால் தயிர் சாதமும் பண்ணி வச்சாச்சு. சைட் பை மாவும் போட்டு முடிச்சுட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. நம்ம சாம்பார் ரசம்னா தான் லேட் ஆகும், புளியோதரைன்னும் போது கொஞ்சம் சீக்கிரமே ஆகிடுச்சு. சூடாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா, அதனால் அதை முடித்தோடனே கையோட மாவை தனித்தனியாக பாக்ஸில் போட்டுட்டேன். 2 கிலோ அளவுக்கு இட்லி மாவு போட்டு வச்சுருவேன், 1 கிலோ தோசை மாவு போட்டு வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி முடிச்சாச்சு. சரி, டைம் இருக்கே, இப்போவே வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலான்னு. எப்போவுமே லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி டைம் இருக்குது, அதனால் இப்போயே செஞ்சிட்டோன்னா மத்தியானம் கொஞ்சம் சாயந்தரம் வேலை நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனே ரொம்ப சின்னது. ஸோ இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா அதை விடவே ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஒரு எல் டைப் கவுண்டர் டாப் தான். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி அகலம் தான் இருக்குமே. அதனால் எனக்கு பக்கத்துலேயே தான் எல்லாம் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் 5 பட்டி வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் மிக்ஸி ஜாரு, அப்புறம் வந்து மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி பானை வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் காஃபி மேக்கர், அது பக்கத்தில் ஆயில் ட்ரேஸ்லாம், ஆயில் கேன்லாம் வச்சுருக்க ரேக் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கார்னர் செல்ஃபில் பார்த்திங்கன்னா புளி, உப்பு, மிளகா இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ரொம்பவே பக்கத்தில் வந்து ஸ்டவ் இருக்கும். ஸ்டவ்வுக்கு ரொம்பவே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஷிங்க் இருக்கும். ஷிங்க்கு பக்கத்தில் கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அவ்வளோதான். ரொம்பவே சின்னது தான். அதனால தான் நான் ஃபுல்லாக வந்து மாடலர் கிச்சனே ரெடி பண்ணியிருந்தேன். பாத்திரம் வைக்கிறதுக்குள்ளெல்லாம் இடம் இருக்காதுன்னு. இந்த மாடலர் கிச்சன் வைக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம அதை அப்பப்போ தொடச்சி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டா தான், இல்லைன்னா கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து கிரைண்டரெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் தொடச்சோன்னா நமக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே வச்சு தொடச்சோன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண வந்துட்டேன். ஃபஸ்ட்டு கிரைண்டர் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரு, அதெல்லாம் மிக்ஸியை வந்து க்ளீன் பண்ணிடணும். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணாதானே. என்னதான் நான் கீழே அரைக்கும் போது ஏதாவது சிந்திடுச்சுன்னா தொடச்சிடுவேன், இருந்தால் கூட அது வாரத்துக்கு வாட்டி க்ளீன் பண்ணால் பளிச்சு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கவுண்டர் டாப் கீழே அந்த டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டைல்ஸில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் சமையல் பண்ணும் போது இந்த எண்ணெயோ இல்லை குழம்போ, தக்காளி, வெங்காயம் ஏதாவது மேலே தெளிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம டெய்லி எடுத்து துடைக்க முடியாது, வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது துடைச்சா தானே. அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கீழே இருக்கிறதுல கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேபினெட்டு மேலே இதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்பைசஸ்லாம் தான் வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து சும்மா இது பிவிசின்றதுனால ஈஸியாக நமக்கு அந்த ஸ்ப்ரேயரில் இருக்க அந்த லிக்விடை வச்சு ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிட்டா போதும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஆனால் அதை ஒரு வாட்டியாவது துடைக்கணும். 5 நாளுக்கு ஒரு வாட்டியாவது நான் துடைச்சிடுவேன். வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் 3 கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வெயிலில் காய வச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் நம்ம வந்து சாம்பாருக்கு மட்டும்தானே யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எப்படி பார்த்தாலும் அந்த 3 கிலோன்றது ஒரு 15-20 நாளுக்கு அது வரும் இல்லையா. அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்
எடுத்துகிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் பூண்டெல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஒரு 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பூண்டு நிறைய எடுத்து ஊற வச்சுருவேன். நைட்டு போல் ஊற வச்சுட்டேன், இல்லை காலையில் போல் ஊற வச்சிட்டோன்னா சாயந்தரமாக உட்காந்து அதை உரித்து பாட்டிலில் கொஞ்சம் போட்டு வச்சுப்பேன். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக அரைச்சி வச்சுருவேன். அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா எனக்கு ஒரு 10-15 நாளைக்கு கரெக்டாக இருக்கும். பூண்டில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருவேன். ஸோ கெட்டு போகாத ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா நல்லாயிருக்கும். கண்ணாடி ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். பட்டாணி கொஞ்சம் இருந்தது, அதையும் உரித்து வச்சுருந்தேன். பசங்கள்லாம் கூட சேர்ந்து உரிச்சிருந்தாங்க, அதெல்லாம் உரித்து வச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்துட்டேன். அன்றைக்கி சிம்பிளாக ஒரு டின்னர் தான், சேமியா உப்புமா தான் பண்ணலாம் அப்படின்னு. மாவு இப்போ தான் காலி ஆகிடுச்சு இல்லையா, அதனால் உப்புமா பண்ணிக்கலான்னு வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம் பருப்புலாம் தாளிச்சிட்டு இந்த சேமியாவையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி, சுடு தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தேன், அதை ஊற்றி தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். பருப்பு பொடி வந்து காலி ஆகிடுச்சு. சரி, பசங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால் சரி டைம் இருந்தது, அதையும் வறுத்து வச்சுட்டோன்னா அப்புறமா பொடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம பருப்பு பொடி ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈக்குவல் ஷேர் தான். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ம் தான் பருப்பு பொடிக்கு நான் போடுறது. அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸோ அதை நல்லா வறுத்துட்டு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து பொடி பண்ணிக்க வேண்டியதுதான். இதோட இந்த விலாக் முடியுது. வேறொரு விலாகில், ஒரு நல்ல விலாகில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.